ஓம் சக்தி. வினாவிடை பதிவு 2. இத்தலைப்பின் கீழ் நாம் அடுத்து கவனிப்பது பிரெஞ்சு ஓப்ரா சிங்கர் எம்மா கால்வேஸ் அவர்களின் ஆட்டோபயோகிராபி நூலான மை லைஃபில் குறிப்பிடப்பட்டுள்ள சில வார்த்தைகளை கவனிப்போம். கடந்த கட்டுரையில் மேடம் எம்மா கால்வே அவர்கள் 3 முறை தற்கொலைக்கு முயற்சி செய்து 4வது முறையும் தன் தோழியின் வீட்டிற்கே சென்றதையும் அங்கே உள்ளே சென்று நாற்காலியில் அமர்ந்ததையும் நான் கேட்டு கவனித்தோம். அப்பொழுது ஒரு அறையிலிருந்து திவ்யமான ஒளி அவரை அழைத்தது. அதன் பின் நடந்ததை அவர் தன் மை லைஃப் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளதை நாம் கவனிப்போம். மேடம் எம்மா கால்வே அவர்கள் சுவாமி விவேகானந்தர் குறித்து கூறுவதை நாம் கீழே கவனிப்போம். சுவாமி விவேகானந்தர், என் பெயர் கூட தெரியாத அவர் என் ரகசிய பிரச்சனைகள் மற்றும் கவலைகளை பற்றி என்னிடம் பேசினார். என் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாத விஷயங்களை பற்றி அவர் பேசினார். அது அற்புதமாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்றியது. ஒரு திறந்த புத்தகத்தில் இருப்பது போல நான் உங்களை படித்தேன் என்றார். பிறகு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. அவருடைய வார்த்தைகளாலும் ஆளுமையாலும் மிகவும் ஈர்க்கப்பட்ட நான் அவரை விட்டு சென்றேன். அவர் என் மூளையிலிருந்து காய்ச்சலை ஏற்படுத்தும் அனைத்து சிக்கல்களையும் அகற்றிவிட்டு தெளிவான மற்றும் அமைதியான எண்ணங்களை அங்கேயே வைத்தது போல் தோன்றியது. நான் அவரை நன்கு அறிந்த பொழுது ஒருவரின் குழப்பமான எண்ணங்களை அமைதியான இணக்க நிலைக்கு அவர் தனித்து அவரது வார்த்தைகளுக்கு முழுமையான மற்றும் பிரிக்கப்படாத கவனத்தை செலுத்த முடியும் என்று எனக்கு தோன்றியது. அவருடைய சக்தி வாய்ந்த விருப்பத்தின் விளைவால் நான் மீண்டும் துடிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனேன். பின்னர் ஒரு முறை சாமி மற்றும் அவரது சில நண்பர்கள் மற்றும் சீடர்களுடன் நான் துருக்கி, எகிப்து மற்றும் கிரீஸ் வழியாக பயணம் மேற்கொண்டேன். அக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரு அறிஞர் மற்றும் புகழ்பெற்ற இறையியலாளர் ஃபாதர் லாய்சனுடன் சுவாமி அனைத்து வகையான கேள்விகளையும் விவாதிப்பார். ஃபாதர் லாய்சன் அவர்களே உறுதியாக இல்லாத போது ஒரு ஆவணத்தின் சரியான உரையை, ஒரு சர்ச் கவுன்சிலின் தேதியை சுவாமியால் கொடுக்க முடிந்தது. இது எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. தொடர்ந்து மேடம் எம்மா கால்வே அவர்களின் வார்த்தைகளை அடுத்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள். ஓம் சக்தி.